நமக்கு நபியினுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு. இருப்பதற்காகத்தான் வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டிக் கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னோட நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக, எப்பவுமே யாருன்னாலும் கூப்பிட்டா அதை கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம், அப்படி ஒரு வாழ்நிலை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோட வாழ்ந்து காத்து விட்டு போயிடும். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞராக இருக்கிற லிங்குசாமி மாதிரியானவருக்கு தெரியும், தான் கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. இந்த லாஸ்ட் மூமெண்ட் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத அந்த ஒரு தருணத்தில், அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தோம். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளுக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடித்தார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமா இருந்தது. வார்த்தைகள் அவன் எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததுதான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் கரண்டா மாடல் லிட்டரேச்சர்ல எனக்கு இவ்வளவு பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியில ஒரு பொது நிகழ்ச்சியில சொல்லிக் கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பார். நான் முத்துக்குமாரை இறந்த பிறகு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். என்னன்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சி என் வீட்டுல என் பெட்ரூம்ல உட்காந்து மடி மேல படுத்துக்கு முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் 1.5 வயசுல இங்கே சுத்தி இருந்தேன். 1.5 வயசோ 4 வயசு 7 வயசு ஸ்கூல்ல போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, அப்படியே கூட்டிட்டு வர. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டு இருக்கிறார்கள். அம்மா ஒரு பெஞ்சில அம்மாவோட பாடி கிடந்தது. சின்ன பையன் தெரியாது, இவன் அழுதுவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஃபேக்டரியில போன கரும்பை உடைச்சு முத்துக்குமாருக்கு கொடுக்குறாரு. அன்னைக்குதான முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்க அம்மா டெட் பாடியில படுத்துங்க நினைவுகள் பார்த்தாலும் நான் கரும்பு சாப்பிடவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் அவங்க முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது. இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள்
குறிப்பாக விஜய் மாதிரி தனஞ்சய சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்க கூட பேசுங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பல இவ்வளவு பிரியமா இருக்காரா, இவ்வளவு வச்சிருக்காரு. அதான் உனக்கு என்னென்ன தெரியும் இல்ல, நான் எங்க வீட்டுக்குலாம் பையன் வந்தா சின்ன வயசுல செல்போன் எடுத்து சாம்பார்ல போட்டுருவோம், கொதிக்கிற சாம்பார்ல நாங்களாம் குடிச்சிருவோம். முத்துமா சொல்றோம் என்ன பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கும், பிள்ளைன்னா சாம்பார்ல தான் போடுறோம் அப்படின்னா வேற செல்போன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை மீது அவ்வளவு பிரியத்தை கொத்தி வைத்திருந்தார். அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துட்டார். ராம் எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான். முதல் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்ல, அவங்களே சக்தி பாலெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. நீங்க தங்கத்தை கூட இடம் வேணா நீங்க அவங்களை பார்த்துங்கன்னா எது முதல் திருநாளைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேட்டு வைக்கிறதுக்கு நம்மளோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். முத்தோட 50வது பிறந்த நாள். இந்த 50வது பிறந்த நாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தியாளர் வீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தியாளர் வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசைப்பாளர்கள் கேட்கக்கூடிய எல்லா திரு வீட்டிலும் ஆனந்தையாலை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்டப் போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர். அவரை பற்றி சொல்றாருன்னா அவர் வரி எழுதியிருந்தான். நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை இடமிருந்து படிக்கிறார், பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பது அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்னைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சொந்தத்துக்கும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்ப்பதிலிருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒரு சொன்னாங்க. அவனோட வரியில் என்ன சொல்றாருன்னா, சிறு புள்ளில் உறந்தும் பனியில் தெரியும் மழையின் அளவு தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேல்மலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனிப்புலி மாதிரி தன்னை காட்டிக்குவாரு. பெரிய சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு இண்டஸ்ட்ரியில எனக்கு விஜய்க்கு எத்தனையோ பேருக்கு நண்பர், நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர். ஏன்னா அஜயன் பாலாட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, வாலுமேனோட அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்ல போனால் நான் முதல் பிறந்ததுக்கு காரணமாக இருந்தது முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும் அந்த பாட்டில் முதல் யாரும் எழுத போனாலும் அந்த பாடலாசிரியர் நம்மகிட்ட முத்துக்குமாரை பற்றி பேசி தான் பேச சொல்லுவாங்க. இவனோட எப்போ கம்போசிங் வைப்பாங்களோ முத்துக்குமாரோட பேச்சு வருவோம். ஏன் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகு முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு விழா. முத்துக்குமாரனுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து எல்லாருமே வராங்க, கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரிஸும் வராங்க, எல்லா ஆர்டிஸ்டும் வராங்க. தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் முன்னிலைக்கும் உங்கள் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பேரடி வீதியில் தேவதை வந்தால் அடடா மழடா அடமழடா என்று தன் கவிதைகளால் எப்போதும் ரசிகர்களை நனைவித்த பாடலாசிரியர், வெற்றி கூட்டணியாக நாம் முத்துக்குமார் லிங்குசாமி அவர்களுடைய பாடல்கள் எப்போது மக்கள் மனங்களில் நிறைந்து நிற்கிறது. இயக்குனர் லிங்குசாமி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பேரடி தேவதை வந்தா அந்த பாடல்கள் முதல்ல எனக்காக எழுதின பாட்டு முத்துக்குமார். என் கூட ஒர்க் பண்ண
பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, விஜய்க்கு எழுதிட்டு வந்தா எழுதி முடிச்ச உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணல, எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதிருக்குன்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக ஏஜியை பார்த்து அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு ஒரு வரி அவ்வளோ அழகாக பிடிக்கும். அந்த விஜய் பார்க்குறது பறவை பறந்த பிறகும் கிளையும் நடனம் முடியவில்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ அவங்க பறவை மாதிரி தான் நிற்க மாட்டவரை நின்னாவே அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில், அந்த பரபரப்பில். ஒரு டயத்துக்கு பிறகுலாம் என்னன்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை, சொல்றது செலவுக்கு வந்துட்டாரு. சொல்றது தான் அது சங்கத்தார தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேரை பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், நம்ம சின்ன சைட்லேருந்து யாராவது பேர் வச்சுக்கணும், சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும். ஒரு கார் டிராவல் போய் ஆம்பூர் அந்த கார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சுடுவார், கார்லேயே முடிச்சுடுவாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை. வெயில் படத்தில் செல்வராமன் காம்பினேஷனில், அப்புறம் நம்ம ராம் படத்தில், அப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும், அதாவது ஒரு சில லிரிக் ரைட்டர் ஒரு சிலர் எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஏழாவது ஆரம்பிச்சு யுவன் சங்கர் ராஜா, வி பிரகாஷ், எல்லா ஆரி ஜெயராஜ், எல்லா மியூசிக் டைரக்டருடைய பெஸ்ட் ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு ஒரு வருஷத்தில் சஞ்சய் சார் சொன்ன மாதிரி 180 பாடல் அந்த அளவுக்கு ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது அவ்வளவு ஒரு தூரம் இருக்குது. இங்கே கம்போசிங்கில் என்னன்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை யோசிக்காம யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் நாளாச்சு, கைகள் ஏதாச்சு, என்னாச்சு ஏதாச்சு, அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார். சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார், குட்டி குட்டியாக ஒன்று போட்டோம்னா டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தா நமக்கு எனர்ஜி வரும். அவ்வளோ மோர் பாசிட்டிவ் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல அவங்களுடைய கவிதை புது கவிதையை ஞாபகம் இருக்கு. படைப்பாளி சங்கப்பா பிரச்சனை வந்தப்போ பாலமேந்திர சார் தான் அந்த கவிதை சொல்றாரு. எல்லாத்தையும் யார் அந்த முத்துக்குமார யாரு அப்படி சொல்லி எல்லாம் பார்க்குற அளவுக்கு சுஜாதா இருக்காரு. அவருடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சும்மா அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்கிருக்காங்க. எல்லா ஏற்பாடு செஞ்சோம். செல்வமணி சார் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து இருக்காங்க. எல்லாரும் ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை. விஜய் பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்துருக்கு. நான் விஜய் சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நல்லா பார்த்தேன். எந்த இல்லாமல் அந்த அருமை என்னன்னா எவ்வளோ பரவாயில்லை ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்கு. கலைஞர் சார் இருக்காங்க, செல்வமணி சார், அறிவு சார், நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம். எல்லாரும் தொடர்பு போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏன்னா குடும்பத்தை நேசிக்கிறவங்க நோவா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வளர்ந்து ரெடியாக இருப்பாங்க. மிக சிறப்பாக செய்வோம். உங்களுடைய ஆதரவு உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது. இது நம்ம நண்பனுக்காக இது கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம். ஹிட்டானது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் போட்டு நம்ப மாட்டீங்க. ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்த கொஞ்ச நேரம் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. எந்த பாட்டு பார்த்தாலும் உன்னுடைய பாட்டாக இருக்க இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞர். தினமும் சொத்துக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது. இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை முடியும். நம்ம எல்லாரும் கேட்ட வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். எப்போதும் அவங்க நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானும் எழுதி செய்வேன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. இல்லாத இடத்தில் உங்கள் நினைவுகளும் பாடல்களுடன் பயணிக்கிறோம். செஞ்சிலும் கொஞ்சலுமாக தமிழ் திரையில் கவிதைகளும் பாடல்களுமாக நிரம்பி நிற்கும் முத்துக்குமார் அவர்களின் நினைவுகளை
நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். திரைத்துறைக்கு முதல் நட்பாகவும் இருந்த அஜயந்தாலா அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழகம் எத்தனையோ முத்துகளை உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த முத்துக்களும் பல முத்துகள் உருவாக காரணமாக இருந்திருக்கின்றன. அவைகளெல்லாம் ஒரு அரிய முத்துவாக உதித்தவன் முத்துக்குமார். முத்துக்குமார் இறந்து இத்தனை வருடம் கழித்து அவனுடைய 50வது ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இது முத்துக்குமாரை பற்றி சொல்லணும்னா, சற்று முன் ராமன் சொன்ன மாதிரி, பவா சொன்ன மாதிரி, என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்த 2 அறைக்குள் இருந்த அப்படிதான் சொல்லுவோம். எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய பல உறவுகளை உருவாக்கி கொடுத்தது முத்துக்குமார் தான். என்னுடைய நண்பர்கள் விஜய் முதற்கொண்டு, ராம் முதற்கொண்டு, பவா சொந்தத்தை முதற்கொண்டு, இங்க இருக்கும் லிங்குசாமி முதற்கொண்டு பலரும் எனக்கு அறிமுகமாக அவன் தான் வழிக அறையில் இருந்த என்ன வெளியில கொண்டு வந்தான் அவன் தான். அவன் பாடல் எழுதுவதற்கு முன்பாகவே என்னுடைய பாரசுவன் அறைக்கு சைக்கிள் வந்தான். என்னுடைய அறையில் நான் சாவியை மேலே வச்சுட்டு போயிடுவேன். அந்த அறைக்கு தான் ராம் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அவனுடைய அறையா மாற்றணும். அவனுடைய அறையா மாற்றது இல்லாமல் அந்த மேன்ஷன் இருந்த அத்தனை பேருக்கும் எனக்கு தெரியாத நிறைய பேர்லாம் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க கூட பேசிப்பாங்க. அந்த அளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்கள் எத்தனையோ பேர் பார்த்தேன். நட்புக்காக, நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு இது சரியான உதாரணமாக, சரியான பெயராக இருந்தது முத்துக்குமார். முத்துக்குமார் இன்னைக்கு பாட்டு எழுத போறான்னா, கோடம்பாக்கத்துல 5 அறைகள் சாப்பாடுக்கு தயாரா காத்திருக்கும். எந்த அறை வீட்டுல, எந்த அறையில, எந்த சமையல் அறை கப்புன்னு நெருப்பு எரின்னு தெரியாது. அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு எந்த பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த அறை. முத்துக்குமார் சீமானந்தா அறைக்கு போவான், என்னுடைய அறைக்கு போவான், வசந்தபாலன் அறைக்கு போவான். எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு தெரியாது. நேரா அங்க வருவோம். அன்றைக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆள் இருக்காங்க. அங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, என்னுடைய அறையில ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பல அவனால் வயிறு நிரம்பிய காலம் என்று ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவன் திருமணம் முன்னாடி தினசரி மதியானம் இந்த மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தவன். அவன் கவிஞன் மட்டுமல்ல, அவன் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த மனிதன். அந்த மனிதன் தன்மை தான் இன்னைக்கு எல்லாரும் உருவாக்கி அவரை அது நட்பை நான் பல நேரங்களில் பல இரவுகளில் நான் உணர்ந்தேன். இப்படி ஒரு மனுஷன் நம்ம எழுதிட்டு, இப்படி ஒரு மிகச்சிறந்த நண்பனை எழுதிட்டு வேதனைப்பட்டு அந்த வேதனைகளாக முத்தாக்கா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்து உருவாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரு நண்பனா நான் மிகப்பெரிய நன்றியை கடைபிடித்து எல்லோருக்கும் நான் இந்த விஷயத்தை கொண்டு போய் மிக சிறப்பான ஒரு அரிதானவாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முத்திரை இந்த 2 திரையுலகத்தையும் ஒரு நண்பனுக்காக, ஒரு கவிஞனுக்காக இப்படி நடக்கவே இல்லை என்பதற்கு முன்மாதிரியாக இந்த விழா நடக்கப் போகிறது. இது அந்த எல்லாருக்கும் பெரிய பெரிய எல்லாரும் இந்த சிறப்பாக கொண்டு போகிறாங்க. நன்றி சார். அடுத்ததான் 9 படங்கள் அவரது எழுதுகோள் கோபத்தையும் சொந்தமாக்கி காட்டியது எல்லோரிடமும். பாடலாசிரியராக, பாடலாக எல்லார் மனங்களிலும் நிற்க வைத்தது. முத்துக்குமார் விஜய் கூட்டணி பல வெற்றி பாடல்களை தந்தது. அழைக்கிறோம் இயக்குனர் விஜய் அவர்கள் சார்பாக ஒரு நினைவு பரிசு.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஏசிடிசி அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏமெண்ட் டைரக்டர், ஜாயின் டைரக்டர் சரண், அவங்க 2 பேரும் தான் இந்த விழா பெருசாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக. இது வந்து நான் 2016 போகணும்னு நினைக்கிறேன். 2016 ஆகஸ்ட் 14 அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லாம் சந்தித்தோம். அந்த தருணம் அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் கழித்து செல்வமணி சார் எல்லாரையும் அவங்க அசோசியேஷன் கூப்பிட்டாங்க, டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க. எல்லோரும் போயிருந்தோம். சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போனாங்க. இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான். அந்த மீட்டிங்கில் நியூ சாமி சார் எல்லாருமே இருந்தோம். அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா இது ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, எல்லாருடைய தொடர்பு இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி விழா அது. இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போ சொன்ன ஃபோன் தான் பண்ண நீங்கள் சமைச்சிருக்கலாம். அவங்க வந்து எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி ஜனகன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார், உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன். இப்போ அஜின் பல்லா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பவா செலிபிரேட் சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இல்லை கலந்து. குறிப்பாக சொல்லணும்னா ஈவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஆரி ஜெயராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா விஜய் டேரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்செப்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட இலக்கியம் செய்கிறவங்க சரி, சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி, 2 சைட்லேயுமே அதை கொண்டாடினேன். தனஜயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். அண்ட் குடும்பமாகவும் சேர்ந்து பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். பெரிய வெற்றியாக அமையணும். நன்றி.